ஊர்லேருந்து வரும்போது மசாலா, ஸ்பைசஸ் அதுக்கப்புறம் கீரை வகை இதெல்லாமே வீட்லேருந்து எடுத்துகிட்டு வருவோம். இன்றைக்கி வந்து புளிச்சக்கீரை செய்யலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சில எடுத்து வைக்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சாச்சு. சாப்பாடு முதல்லயே வச்சதுனால வடிச்சாச்சு. வடித்து முடிச்சுட்டு எப்பவுமே ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுப்பேன். ஏன்னா இது அடியில் கொஞ்சம் நஞ்சம் கஞ்சி ஏதாவது சரியாக வடிபடாமல் இருந்தது அப்படின்னா இதில் கொஞ்சம் ட்ரை ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னது ஞாபகம். அது இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த புளிச்சக்கீரை வந்து வச்சோம்னாவே அந்த அடுப்பு இந்த அளவுக்கு தான் நாஸ்தியா இருக்குது. ஏன் அப்படி நாஸ்தியாகுதுன்னு தெரியல. இன்றைக்கி அதில் சாப்பாடும் கொஞ்சம் பொங்கி போயிடுச்சு. ப்ளஸ் வந்து இந்த புளிச்சக்கீரை வைக்கவும் அந்த அதோட பொங்கி இன்னும் அதிகமாகிடுச்சு. கதிர் தான் புளிச்சக்கீரை செஞ்சாங்க. செய்யும்போதே சின்ன வெங்காயம் போடலாமா, பெரிய வெங்காயம் போடலாமா, பச்சை மிளகா போடலாமா, சிவப்பு மிளகா போடலான்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க. கடைசியில் இதை மறந்துட்டேன், அதை மறந்துட்டேன், நான் அத்தனை மறந்துட்டேன் சொன்னாங்க. நான் அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது ஃபைனலாக. நேற்று சொன்ன எண்ணெய் பாட்டிலே இன்னும் வாஷ் பண்ணல. அதுக்குள்ளே இன்றைக்கி அடுப்பும் நாஸ்தி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது ரெண்டுமே கழுவியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் போல் வந்து வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது உறைஞ்சி எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுது. எதை போட்டு வரைஞ்சாலுமே அந்த எண்ணெய் பிசுக்கு ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் சோப்பு, ஜெல்லு இதெல்லாம் போட்டு வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக இந்த மாதிரி தான் இருந்தது அடுப்பு. இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒர்க்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பால் தான் காய்ச்ச போகிறேன். ஏன்னா மேக்ஸிமம் பால் காய்ச்சினேன் அப்படின்னாலும் அதுவும் பொங்கி வந்துடும். யோசிக்கவே இல்லை காய்ச்சிட்டு க்ளீன் பண்ணணும்னு. அப்புறம் ஒரு வேளை பத்திரமா காய்ச்சிட்டேன்.